சகோதர தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாள் காலை வேலைக்காக கர்த்தருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. நாம் நிர்மலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை அவருடைய இரத்தங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொண்டு இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் கடவுள் இறைவனை தொடர்புடைய பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுத்த நாள் சிலாக்கியத்திற்காக அருமையானதற்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளில் நம்ம கர்த்தரை சரியானத்தில் கடந்து வந்திருக்கிறதுனால் கர்த்தரை அதிகமாக மகிமைப்படுத்துவோமாக. தேவ ஆவியான நம்ம கொடுக்கிற வேத போலே வாக்கு தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இறைவன் 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு முகமுகமாக தரிசனமாகி சீனாய் மலையிலே காரிலே இறங்கி அவ்விதமாக அவருடைய சத்தம் மகா பயங்கரமாக இருக்கிறது. அங்கிருந்து அவர் 10 கட்டளைகளையும் கொடுக்கிறது விதமாக பார்க்கிறோம். அதில் கடைசி கட்டளையாக இவ்விதமாக சொல்லுகிறது வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை. 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய மகாபரிசுத்த நாமம் 10வது கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இச்சையாதிருப்பாயாக, இச்சை எதெல்லாம் இச்சை உருவாகும் என்று சொல்லும் பொழுது, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதென்றையும் இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. மனிதர்கள் விதமாக இச்சிக்கிற தன்மைகளை விட்டுவிட்டு விதமாக தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தமுடையவர்களாக காணப்பட வேண்டும், தேவனுடைய சிந்தை இன்னதென்று அறிந்து அதன்படி செயல்படுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. கடைசி கட்டளையாக சொல்லும் பொழுது இச்சியாதிருப்பாயாக, எதையெல்லாம் இச்சிக்க கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை ஆண்டவர் போட்டு வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். விதமாக நாம் இச்சிக்கிற தன்மைகளை விட்டுவிட வேண்டும், தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவராய் இயேசு சொல்லும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய அருமை ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விசாரம் செய்தாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நான் விதமாக பார்க்கிறோம். கர்த்தர் அதாவது அங்கே இச்சையாதிருப்பாயாக என்று சொன்னவர் இங்கே விதமாக அவர் சொல்லுகிறத நான் விதத்திலே வாசிக்கிறோம். விதமாக அதுக்கு முன்பாக அவர் சொல்லும் பொழுது, அதாவது கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், தன் சகோதரனை வேணென்று சொல்லுகிறவன் ஆளுநன் சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நிறைய குறைவாக அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் உன் சகோதரோட ஒப்புரவாகி பின்பு வந்து சகோதரன் காணிக்கை செலுத்து என்று சொல்லுகிறதை நான் இங்கே விதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் நான் விதமாக சரி செய்ய வேண்டும், சீர்பட வேண்டும் என்று சொல்லுகிறதை பாருங்க. தொடர்ந்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். விபசாரம் செய்யாதிருப்பாயாக, இந்த 10 கட்டளையில ஒரு கட்டளை விபசாரம் செய்யாதிருப்பாயாக. ஆனால் விதமாக செய்யாதிருப்பாயான்னு பூர்வத்தார் உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபசாரம் செய்தாயிற்று என்று சொல்லி. அப்ப இச்சையானது அது என்ன செய்யும் என்றால் பாவத்தை கற்பந்தரிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் மூலமாக ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். இச்சையான சிந்தைகள், இச்சையான எண்ணங்கள், இச்சையான பார்வைகள், இச்சையான மன நோக்கங்களை நாம் விட்டுவிட வேண்டும். நாம் மிகவும் தேவனுக்கு விருப்பமானவைகளை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் ரொம்ப அழகா இருக்கிறது, அந்த பொருள் பரவாயில்லையே, அந்த பொருள் ரொம்ப அழகா இருக்குது,
யாருக்கு தெரியல, ரொம்ப அழகா இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் இதை மாதிரி நம்மகிட்ட ஒரு பொருள் இருந்தா நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி பொருள் வாங்கலாமா, இப்படி ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. இது ஆசை. அது அழகா இருக்குதே, நமக்கு ஒண்ணு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் அந்த பொருள் நல்லா இருக்குதே, யாருன்னு பார்க்கலல்ல, சரி அதை நைஸா எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அது தூக்கி பாக்கெட்ல போட்டு வர்றது இச்சை. அவ்விதமாக அது என்ன செய்யறது, இச்சை உருவான உடனே கை தானா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருள் மேல் போகிறது, அந்த பொருளை தூக்கி பாக்கெட்ல போடுறது. அதனாலதான் வேதம் சொல்லுறது, இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் மனிதர்கள் இச்சையான எண்ணங்கள், இச்சையான சிந்தனைகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுமா பிறனுடைய வேலைக்காரன் ரொம்ப நல்ல திறமையா வேலை செய்யறான், அவன் வேலை அவனுடைய எஜமானுக்கு ரொம்ப உத்தமமா இருக்க, உண்மையா இருக்கிறான், அவன் ரொம்ப திறமையான ஆளா இருக்கிறானே, அந்த வேலைக்காரனை எப்படியாவது அவனை நம்மளோட கரங்கள்ல நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அவனை வச்சு நல்ல வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி இச்சிக்கிறது பாவம். அதுவும் அவன் வேலைக்காரன் நல்ல வேலை செய்யறான்னா பரவாயில்லையே, நமக்கு நல்ல ஒரு வேலைக்காரனா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறது வேற. ஆசைப்படலாம், ஆனால் இச்சிக்க கூடாது. இச்சிப்போமானால் அந்த வேலைக்காரனை அந்த எஜமானிடத்திலிருந்து கள்ளத்தனமாக அவனை விதமாக பணம் கொடுத்தோ இல்ல குறுக்கு வழியில ஏதோ ஒரு வழியிலே அவனை வெளியே கொண்டு வந்து அது தன்னிடத்தில் சேர்க்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல விதமாக ஒவ்வொரு காரியங்களுக்கு பிறருடைய வேலைக்காரிகள், பிறனுடைய எழுது, அதுமா பிறனுடைய பொருட்கள் எதையுமே என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. இச்சிப்போமானால் அது திருட்டுத்தன்மைக்கு ஏதுவாக இருக்கும், அது திருடுறதுக்கு ஏதுவான நிலையை உருவாக்கும். ஒரு மனிதன் ஒரு பொருளை இச்சித்தால் அவன் திருடுவான். ஒரு மனிதன் பொருள் மேல ஆசைப்பட்டால், சரி இது நல்லா இருக்குது, இதை மாதிரி நம்ம பொண்ணு வாங்கினா நல்லா இருக்கும், சரி காசு சேர்த்து வாங்குவோம், இது எங்க கிடைக்கும் தெரியல அப்படின்னு ஆசைப்படுறது வேற. இது நல்லா இருக்குது, யாரும் பார்க்கலையா, சுட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி இச்சிக்கிறது வேற. இந்த இச்சை தன்மைகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக சோத்திரம் சொல்லுவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. இங்கே நாம் விதமாக வாசிக்கும் பொழுது யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இங்கே விதமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது யாக்கோபு இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 14 அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சை, அதாவது இவங்களே எதையாவது இச்சித்து அந்த பாவத்தை செய்கிறது. அதற்கு பிற்பாடு இந்த பாவம் இவர்களே சிக்குண்டு பலவிதமான சிக்கல்ல மாட்டிவிட்ட பிற்பாடு சோதனை ஆயிடுச்சு, எனக்கு பெரிய போராட்டமா இருக்கு, என்ன பெரிய சோதனையா இருக்கு, இதுல இருந்து என்னால் விடுதலை பெற முடியலையே, இப்படி நான் சிக்கிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி மன வருத்தப்படுகிறது. அவ்விதமாக சிக்குண்டு சோதிக்கப்படுகிறது. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தின் மகிமையுண்டாக இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறது. அதுல போய் மாட்டம் பிற்பாடு அது சிக்கல், பலவிதமான சிக்கலை உருவாக்கணும் பிற்பாடு கண்ணீர் விட்டு கதறி, ஆண்டவரே நான் மாட்டிக்கிட்டேன், எப்படியா அது விடுதலை ஆகுங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டருக்கு போன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு எப்படியா அது விடுதலை ஆகணும், இந்த பிரச்சனைகள் விடுதலை ஆகணும். சரி, இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு, அது வேற ஒண்ணும் இல்லை, நான் அப்படி போய்கிட்டு இருந்தேன், அந்த சூழ்நிலைங்க, சந்தர்ப்பம் அப்படின்னு நான் பேசிட்டேன். இல்ல, சூழ்நிலையும் சந்தர்ப்பம் இல்லை, உனக்குள்ள ஏற்கனவே இச்சையான அந்த விதமான அந்த இழுப்புண்டு சோதிக்கப்படுமான இச்சைக்குள்ளாக நீ கடந்து போனபடினாலே அது இருக்குது, அதை பார்த்து நீ உமாட கடந்து வந்துட்டா பிரச்சனை இல்லை. அதை போய் இச்சித்தபடினாலே அது இழுப்புண்டு இச்சை என்னாகும், இழுக்கிற ஒரு தன்மை உருவாகும் என்று சொல்லிப்பாங்க. அதாவது மேக்னெட் பவருக்கு இரும்புல கண்ட உடனே இழுத்துரும். அதே போல இந்த இச்சை பாவத்திற்கு என்னன்னா, அந்த இச்சைக்குரிய மனிதர்களா இருப்பார்களானால் அவர்கள் இச்சிக்கிற தன்மை எங்கே இருக்கோ அங்கே அதுல இழுப்புண்டு சோதிக்கப்படுவார்கள், அதுல போய் சிக்குப்படுவார்கள் என்று சொல்லி விதமாக பாருங்கள். செலந்தி பூச்சி விதமாக செலந்தி கட்டி, அதாவது பூச்சி வலை கட்டி வைத்திருக்கும். ஏன் தெரியுமா, கொசு சின்ன சின்ன பூச்சிகள் பறந்து வந்து அதுல விழுந்த உடனே இது வேகமா போய் அது தப்ப முடியாத அளவு உடனே அது சுத்தி அதனுடைய நூல்னால சிக்கு வச்சிரும். அதுக்கு பிறகு தப்பிச்சு வெளியே வர முடியாது, அப்புறம் அது இரையாக்கிடும்.
அதே போல பிசாசும் பலவிதமான காரியங்களை, பொருட்களை, பலவிதமான எண்ணங்களை விதமாக அங்கங்க வைத்திருக்கிறான். அது வைத்து விதமாக இச்சையை உருவாக்க முடியாத நிலையை உருவாக்குகிறான். இந்த இச்சிக்கிற தன்மை உள்ளவர்கள் அங்கே போய் இச்சித்து இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறபடினாலே, சிக்குண்டு சோதிக்கப்படுகிறதுனாலே விதமாக மிகுந்த வேதனை அடைகிறத நான் விதமாக பார்க்க. வாசியம் திறந்த வசனம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து, இச்சையானது என்ன செய்யுதான்? கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். முதல்ல இச்சிக்கும் பொழுது இச்சையா எடுத்துக்கொண்டு வரும் பொழுது தெரியாது. இச்சித்து எடுத்துக்கொண்டு வரும்போது என்ன செய்யாது? தெரியாது. பிற்பாடு அது கற்பம் தரிச்சுன்னா வயிறு பெருசாயிரும். அப்போ 2 மாசம் 3 மாசம் வெளியே தெரியாம இருக்கலாம். 5ஆவது மாசம் எப்படியும் வெளியே தெரிஞ்சிடும். ஐயோ மாசமா இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ பாவம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிற்பாடு கற்பம் தரித்து, வாசியம் தொடர்ந்து, பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி பாருங்க. வாசியம். பாவம் பூரணமாகும் போது, பாவம் பூரணமாகும்போது என்னத்தை பிறப்பிக்கும்? மரணத்தை பிறப்பிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் அது பாவம் பூரணமாகும் பொழுது இச்சை பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார்? இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராய் இறைவன் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ பார்க்காத, அதை தொடாத, அதை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில நீ என்ன செய்வ? சாவா என்று 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொன்னார். ஆனா 3ஆம் அதிகாரத்துல பிசாசு ஆனவன் அந்த ஏவாள் இடத்துல கடந்து வந்து, ஏவாள் பரிசுத்தமான சிந்தையோடு இருந்த ஏவாள் இடத்துல கடந்து வந்து, அந்த மரத்தின் கனியின் புசிக்கும், எல்லா மரத்தின் கனியும் புசிக்கூட்டான்னு சொன்னாரோ அப்படின்னு சொல்லி கேட்டு விதமாக அந்த அம்மாவையும் முட்டாளாக்கி, ஒரு கேள்வி கேட்டு முட்டாளாக்கி அந்த பழத்தை அந்த மரத்தினுடைய பழத்தை பார்ப்பதற்கு எப்படி உண்டாக்கினானா? 3ஆம் அதிகாரம் வாசியம் வசனம். அப்பொழுது பிசாசானவன் அந்த மரத்து மேல உள்ள ஒரு ஆசையை தூண்டி விட்டுட்டான். தூண்டின பிற்பாடு இப்ப அந்த பழத்து மேல என்ன வந்துருச்சு? இச்சை உண்டாயிடுச்சு. இச்சை உண்டான உடனே அந்த அம்மாவுக்கு இது பார்த்தோன்னு எப்படி இருக்குதான்? ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அப்போ இந்த இச்சையான பாவத்தை இங்கே பிசாசு உருவாக்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னார், அதை பார்க்க வேண்டாம், அதை புசிக்க வேண்டாம், அதை நீ சாப்பிடவே வேண்டாம், தொடவே வேண்டாம் என்று ஆண்டு சொல்லிட்டு இருந்தார். ஆனா அந்த மரத்தின் கனியை குறித்து ரொம்ப பில்டப் பண்ணிட்டான். யாரு? பிசாசு வந்து பில்டப் பண்ணான். அதாவது இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கிற மூளைகள்ல 3ல் 1 தான் வேலை செய்யுது. அந்த 3ல் 1 வேலை செய்யறதே பெரிய விஞ்ஞானம், அது இதெல்லாம் பயங்கரமா கண்டுபிடிச்சு பயங்கரமான வேலை செய்யறாங்க. 3ல் 1 பகுதி தான் மூளை வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆதாமுக்கு 3 பகுதியுமே என்ன செஞ்சுச்சு? முழு மூளையுமே வேலை செஞ்சுக்கிட்டு வந்துச்சு, ஆதாமுக்கு யோவாளுக்கும். அப்படிப்பட்ட முழு மூளையும் வேலை செஞ்ச யோவாளிடத்திலேயே போய் அது என்ன சொன்னான்னா அழகா ஏமாத்தினான். அதுவாக இது புத்தியை தெளிவிக்கும். அதாவது புத்தி அப்படின்னா யோவால் என்ன அதுமாக புத்தி இல்லாம இருந்தார்களா? சுயாதீனம் இல்லாத புத்தி இல்லாத பெண்ணா இருந்தா? இல்ல, ஒரு பரிசுத்தமான ஒரு அருமையான பெண்ணாக இருந்தார். ஆனால் அந்த பெண்ணிடத்துல போய் இது புத்தியை கொடுக்கும், தேவனை போல மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி இச்சை எதுமாக ஒரு இச்சைக்குள்ளாக ஆசையை தூண்டி விட்டு இச்சைக்குள்ளாக கொண்டு வந்து விட்டு விட்டான். இப்படி இச்சைக்குள்ளாக கொண்டு வந்து விட்டோம்னா அந்த பழத்தை இந்த அம்மா இப்போ பார்க்கும் பொழுது அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அந்த பழத்தை பார்க்க அழகா இருக்கிறது. அது ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப நல்லா தானே இருக்குது, பழம் சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது, சாப்பிடலாம்னு, அது டேஸ்ட் நல்லா இருக்குமே, பசிப்புக்கு நல்லா இருக்குமே, அது இதனுடைய அந்த இருக்குமோ, இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ. அப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் பல விதமான கனிகளை வியாபாரம் பண்ணும்போது சொல்லுவான். அவன் டாக்டர் கிடையாது, ஆனா வியாபாரம் பண்ணும்போது சொல்லுவான், இந்த பழத்தை சாப்பிடுங்க, இந்த பழம் உங்களுக்கு என்ன செய்யும்? நல்ல ஜீரணமாகும், இல்ல
அஜீர்ண கோளாறுல நீக்கும், இல்லைன்னா புத்துணர்ச்சியை கொடுக்கும், கண் பார்வை கொடுக்கும். இப்படி அந்த பழத்தினுடைய தன்மை இப்படி அப்படின்னு சொல்லி அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை பேசுவான். ஏன்னா வர்றவங்க அதை வாங்கணும். அவன் மருத்துவரும் கிடையாது, மருத்துவத்துக்கு அவன் படிச்சதும் கிடையாது, அவன் பழம் வியாபாரி. ஆனா அவன் பழம் வாங்க வைப்பதற்காக அதனுடைய பழத்தினுடைய இவ்வளவு தன்மைகள் இருக்குது, இந்த பழத்துல இவ்வளவு நல்லா இருக்குது, இவ்வளவு நார்ச்சத்து இருக்குது, இவ்வளவு மாவுச்சத்து இருக்குது, இது புரோட்டீன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி விதமாக வியாபாரம் பார்க்கறது போல பிசாசும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை குறித்து ஒரு வியாபாரம் பார்த்தான். யார்கிட்ட? யோவாள்கிட்ட ஒரு வியாபாரம் பார்த்தான். அந்த வியாபாரம் அவனுக்கு சக்சஸ் ஆக முடிந்தது. ஆனால் மனு குலத்துக்கு அது ஃபெயிலியர் ஆக முடிந்தது. அந்த பழத்தை அது பார்த்த பொழுது அது எப்படி இருந்ததா? அதற்கு பிற்பாடு அது இச்சிக்க முடியாத நிலை உருவானது. அதை இச்சித்தபடினாலே பாவம் உருவானது. பாவம் உருவான இச்சித்து அந்த மரத்தின் கனி இச்சித்து அதை பார்த்து ஆசைப்பட்ட பரவாயில்ல, இச்சித்து அதை பறித்து புசித்தபடி இச்சை உண்டான உடனே என்ன ஆயிரும்? அது தனக்கு வேணும். ஒரு பொருளை இச்சித்தா அது தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்வது போல அந்த மரத்தின் கனி இச்சித்தபடினாலே அதற்கு பிற்பாடு ஆசைப்பட்டு இருந்தா கூட பரவாயில்ல, நல்லா இருக்குதே, அழகா இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தா பிரச்சனை இல்லை. இச்சித்தபடினாலே உடனே பறித்து புசிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம். அது இச்சித்தபடினால பறித்து புசித்தார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இச்சை பாவத்தை பிறப்பித்தது. அவர்கள் மேலே மூடியிருந்த தேவ மகிமை என்கிற அளவு மகிமையான ஆடை அவர்களை விட்டு எடுபட்டு போயிட்டு அவர்கள் அதுவரைக்கும் அவர்கள் பார்த்த பொழுது நிர்வாணிகளாக இல்லை. அப்பொழுது அதை பார்த்த பொழுது அதை சாப்பிட்ட பிற்பாடு அவர்கள் ஒருவருக்கு பார்த்த போது நிர்வாணிகளாக தெரிந்தார்கள். நிர்வாணிகளாக தெரிந்தபடினாலே ஓடி போய் என்ன செஞ்சாங்கன்னா அத்தி இலைகளை, அதாவது தேக்கு இலைலாம் பெருசு பெருசா இருக்கும், வாழை இலை இருக்குது, தேக்கு இலை இருக்குது, பெரிய பெரிய இலைகள்லாம் இருக்குது. ஆனா அவங்களுக்கு என்ன, இந்த சின்ன 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 பொடி அத்தி இலைய தச்சு அது மெனக்கிட்டு உட்கார்ந்து தச்சு அதை விதமாக ஆடையாக தரித்தார்களாம். தேவனுடைய மகாபுருஷத்து நாமத்திற்கு மயமுண்டதாக அத்தி இலைகளை தரித்து கர்த்தர் வரும் பொழுது ஒழித்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாவம், அதாவது இச்சை பாவத்தை பிறப்பித்தபடினாலே இப்போ பாவம் பூர்ணமானபடினாலே இப்பொழுதும் தேவனை பார்க்க முடியாதபடி விதமா என்ன செஞ்சிருச்சு? தேவனுக்கு முன்பாக முகம் மறைக்கப்பட்டது. உங்கள் பாவங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி அவர் உங்களுக்கு செவி விடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லியிருக்கிறபடி இவர்கள் பாவம் செய்தவை இச்சித்து இச்சை பாவங்களுக்கு இவர் இடம் கொடுத்தபடினாலே இப்பொழுது தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாமல் மரங்களுக்குள் ஓடி ஒழித்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறது. மாத்திரமல்ல, அந்த இச்சை பாவமானது அது கற்பந்தரித்து முழு மனுக்குலத்தையும் பாவத்திலே தள்ளிவிட்டது. அது நிமித்தம் விதமாக மரணம் உருவானது. கர்த்தர் சாபம் கொடுத்தார், நீ இதை புசித்தபடினாலே சாகவே சாவா என்று கர்த்தர் சாபம் கொடுத்ததை நாம் விதமாக பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். இச்சை என்கிற பாவத்தை நம்மை விட்டு முற்றிலும் அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இன்னைக்கு இச்சை என்கிற பாவம் அநேகரை ஆண்டு கொள்ளுகிறபடினாலே, அநேக பிடித்திருக்கிறபடினாலே, அவர்கள் வந்து இச்சையான பாவத்திலிருந்து வெளியே வராதபடினாலே அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுமாக பரிசுத்தாய் பெற்று பந்தியில பங்கு பெறுகிறவர்கள் கிறிஸ்தவர்களால் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்கிறவர்களும் இச்சை பாவத்திற்கு விழுகிறபடினாலே, இச்சைக்கு இடம் கொடுக்கிறபடினாலே அநேக விதமாக உபச்சாரத்தில் வேசுத்தனத்தில் விழுந்து தங்களுடைய ஆயுள் நாட்களை குறைத்து போக பண்ணுகிறார்கள். அது நிமித்த குடும்பத்தில் பிரச்சனைகளும் பல விதமான போராட்டங்களும் விதமாக உருவாகிறது. அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறதையும் கிறிஸ்துவின் நாமம் தூசிக்கப்படுகிறதையும் அவர்கள் நிமித்தம் கிறிஸ்துவ நாமம் தூசிக்கப்படுகிறதையும் இந்த நாட்களில் நாம் நிறைய இடங்களில பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவராய் இறைவன் விதமாக சொன்னார், இச்சையாதிருப்பாயாக, பிற நூற்றுல எதையும் இச்சையாதிருப்பாயாக, எந்த ஒரு பொருளையும் இச்சிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனால இச்சை அடக்கம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இங்கே எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது 9 விதமான கனிகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 5வது கனி இச்சை அடக்கம் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம் விதமாக என்று சொல்லி கொண்டு வரும் பொழுது இச்சை அடக்கம் அது முக்கியம் அவசியம் என்று சொல்லி
சொல்லப்படுகிறத நமது பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதனாலே நாம் இச்சையடக்கமுடையவர்களாக காணப்பட வேண்டும். இச்சையை நாம் இச்சையுள்ளவர்களாக காணப்படாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதால் தேவனுக்கு அதிகமா சோத்திரம் சொல்வது. வாசி அந்த வசனத்தை. அது கடைசியா வருது. சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட விரோதமா பிரமாணம் ஒன்றுமே இச்சையடக்கமாக இருக்கு. அதாவது இங்கே 10 கட்டளைகளை கொடுக்கும் பொழுது இச்சையடக்கம், இச்சை யாதிருப்பாயாக என்கிறதை குறித்து 10வது கட்டளையா கொடுக்கிறார். இங்கே பவுல் எழுதும் பொழுது ஆவின் கனி என்று 9 விதமான கனிகளை எழுதும் பொழுது இச்சை அடக்கம் 9வது கனியாக எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனால் விதமாக இச்சை அடக்கம் மிகவும் அவசியம், தேவை என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் நமக்கு சொல்லுவதற்காக தேவனுக்கு அதிகமாக சோத்திரம் சொல்லுவதாக. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கு விதமாக வாசிக்கிறோம். வாசிங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். யாக்கோபு 4:1 வாசிக்கிறோம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. இச்சையான காரியங்கள் உங்களுக்கு இச்சிக்கிற தன்மைகள் உங்களுடைய இருக்கிறபடினாலே விட்டு கொடுக்க தன்மை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை என்று சொல்லிப்பா. அதனால என்ன ஆகுதுன்னா சண்டைகளும் யுத்தங்களும் உருவாகிறது. மன சமாதானம் இல்லாமல் பல விதமான பிரச்சனைக்குள்ளாக மாற்றப்பட்டு விதமாக போய்விடுகிறதை பார்க்கிறோம். நிம்மதியே இல்லை. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்னென்றால் இச்சை, உள்ளே இருக்கிற இச்சையானது யுத்தங்களையும் சண்டைகளையும் உருவாக்குறது. நாட்டுக்கு நாடு சண்டை வருது அப்படின்னா, இன்னைக்கு இந்தியா தேசத்துல கேரளா அளவு ஒரு பெரிய ஒரு சின்ன மாநிலத்து அளவு சீனா அந்த இடத்த பிடிச்சி ஆக்கிரமிச்சு கட்டி உட்கார்ந்து இருக்குதுன்னா, சீனாவுக்கு இந்தியா மேல என்ன உண்டாயிருக்கு? இந்திய இடத்தின் மேல சீனாவுக்கு இச்சை உருவாயிருக்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா 2 நாடுகளுக்கும் மனஸ்தாபங்கள், ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் உருவாகிறதை பார்க்கிறோம். பாகிஸ்தான் அங்கிருந்து சில ஆட்கள் இங்க அனுப்பி சில வேலைகளை செய்யறாங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நாட்டை அவர்கள் இச்சிக்கிறார்கள். இச்சிக்கிறபடினாலே அது எப்படியாவது அதனுடைய பொருளை எடுக்க வேண்டும். நாடு விட்டு நாடு பிடிக்கிறார்கள் என்றால் அந்த நாட்டில் உள்ள வளங்களை எடுப்பதற்காக இச்சிக்கிறார்கள். விதமாக ஆளுகை செய்கிற அதிகாரிகள் அவர்கள் பலவிதமான பொருளாதார பண ஆசை, பலவிதமான காரியங்கள் மேல் இச்சிக்கிறார்கள் என்றால் அது என்ன செய்யறாங்கன்னா கடுமையான சட்டத்திட்டங்களை உருவாக்கி ஜனங்களை ஒடுக்கி அவர்கள் பணத்தின் மேல் இச்சித்து தாங்கள் செல்வந்தர்களாக, தங்களை சேர்ந்தவர்கள் செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நாட்டினுடைய வளத்தை இச்சித்து எடுக்கிறபடினாலே ஜனங்களை நெருக்குகிறதும் ஒடுக்குகிறதும், ஜனங்கள் எக்கேடுகட்டு போனாலும் பரவாயில்ல, ஜனங்களுக்குள்ளே பலவிதமான கலவரத்தையும், ஜாதி கலவரத்தையும், மத கலவரத்தையும், இன்னும் பலவிதமான கலவரத்தையும் தூண்டிவிட்டு அவர்கள் அடித்து செத்தாலும் பரவாயில்ல, தாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர்களது பொருளாதாரத்தின் மேல, உலகத்தின் மேல, மண்ணின் மேல அவர்கள் இச்சை வைத்திருக்கிறபடினாலே என்ன செய்கிறார்கள்? இவ்விதமான கலகங்களை உருவாக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் யுத்தங்களும் சண்டைகளும் எதனால நேரிகள் உங்களுக்கு உண்டாக? இச்சையினால் அல்லவா, உங்களுக்குள் போர் செய்கிற இச்சையினால் அல்லவா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால இச்சையான எண்ணங்களை விட்டு விடுவார்களானால் சமாதானம் உருவாகும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. அது மாத்திரமல்ல, நான் எவ்விதம் வாசிக்கும் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, 14 வாசிக்கும் பொழுது இங்கே விதமாக பேதுரு எழுதுகிறத நான் விதமாக வாசிக்கிறேன். வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் பொழுது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து
உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கிற எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார்? நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளினால், நீங்கள் முன்னே உங்களை அறியாமையினால் கொண்டிருந்த இச்சையின்படி நீ இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக பரிசுத்தமாக வாழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்த்து வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் நம்முடைய எப்படி இருந்தோமா? மாம்ச இச்சையின்படியே நடந்து, மாம்ச இச்சையின்படியே நடந்து மாம்சம் மனசு விரும்பினவர்களையே செய்து, சுபாவத்தினாலும் மற்றவர்களை போல கோபாக்கின பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தமது மிகுந்த அன்பினால அக்கிரமங்கள் மரித்துள்ள அந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இப்ப நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் இச்சையை பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முற்காலத்துல நாம் அப்படி இருந்தோம். முற்காலங்களிலே, அதாவது இயேசுவை அறியாத பொழுது, கட்டளை நமக்கு தெரியாத பொழுது, இவ்வுலகத்தின் வழக்கத்துப்படி இச்சை உள்ளவர்களா நாம் காணப்பட்டோம். அந்த இச்சையானது பலவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் அது கொண்டு வந்து கொண்டே இருந்தது. அந்த இச்சையானது நாம் இச்சிக்க அது பலவிதமான பாவத்தை நமக்கு கொண்டு வந்து, அதனால நிம்மதி இல்லாமல் இருந்தோம். செத்து போகலாம், இருக்க வேண்டாம் என்றெல்லாம் முடிவெடுத்திருந்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் நம்மை ரட்சித்து அவருடைய கிருபையினாலே நம்மை மீட்டு இப்பொழுது அவருடைய பிள்ளையாக மாற்றி கொண்டு வந்து இருக்கிறார். நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். இச்சையான பாவத்தை என்ன செய்யணுமா? விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. யாத்திராகமும் விதமாக 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிறனுடைய மனைவியாவது இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா பெரிய பிரச்சனையா? அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிளி மாதிரி மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு ஒப்பாட்டி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனையே என்னன்னா, நல்ல மனைவி வீட்டுல இருக்கும் பொழுது அடுத்த மனைவியை சைட் அடிக்கிறது, அடுத்த மனைவியோட பேசுறது, அடுத்த மனைவிட்ட போய் உறவு வைத்துக்கிறதும், பக்கத்து வீட்டு அடுத்த மனைவி என்று தெரிந்தும் அவளை இச்சித்து தன்னுடைய வலைக்குள் போட்டு தன்னுடைய இச்சையின் ஆசையை நிறைவேற்றுகிறதும், அது ஒரு நாள் விதமாக கையங்களமாக பிடிபடும் பொழுது அவமானப்படுத்தப்பட்டு தெருவிலே அடிக்கப்பட்டு விதமாக பல விதமான அவமானத்துக்களாக மாற்றப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், பிறனுடைய மனைவியையும் இச்சிக்க வேண்டாம், பிறனுடைய எருதை இச்சிக்க வேண்டாம், பிறனுடைய பொருளை இச்சிக்க வேண்டாம், பிறனுடைய வேலைக்காரனை இச்சிக்க வேண்டாம், பிறனுடைய வேலைக்காரியை இச்சிக்க வேண்டாம், பிறனுடைய நிலத்தை இச்சிக்காத, பிறனுடைய எந்த பொருளையும் பிறனுக்குள்ளது என்று தெரிந்தால் அதை இச்சிக்காதே என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு நமக்கு வீடு இல்ல, ஒரு வீட்டுக்கு போறோம், அருமையான பயங்கரமா அழகா ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு போறோம், வீட்டை பார்த்தோன்னே சூப்பரா இருக்கு, அழகா இருக்குது, நல்லா கட்டிருக்காங்களே, நமக்கு இப்படி ஒரு வீடு தான் நல்லா இருக்கு, அது பரவாயில்ல, சொல்லலாம், ஆசைப்படலாம், ஆசை தப்பே கிடையாது, ஆசைப்படலாம், நல்ல அழகா இருக்குதே, நமக்கு ஒரு வீடு தான் நல்லா இருக்கு, நம்ம வீடு இல்லாம இருக்கிறோம், நமக்கும் வீடு தான் நல்லா இருக்குமே. ஆனா இந்த வீடு நமக்கு வேணும், இந்த வீட்டை எப்படியாவது அபகரிச்சிடலாம் அப்படின்னு செய்யறது இச்சை. அழகா இருக்குது, இந்த மாதிரி ஒரு வீடு நமக்கும் கட்டலாமா என்று சொல்வது ஆசை. இந்த வீட்டை எப்படியாவது அபகரிச்சிடணும், இந்த வீட்டுக்காரனை எப்படியாவது துரத்தி விட்டுறணும், எப்படியாவது குறைஞ்ச விலைக்காவது அடிமாட்டு விலைக்காவது அந்த வீட்டை வாங்கிடணும் அப்படிங்கிறது இச்சை.
இன்னைக்கு அநேக இப்படித்தான் இச்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாரும் இதுவாக தங்களுடைய கண்களுக்கு அழகாக தோன்றுகிறதை ஈச்சித்து அடிமாட்டுக்கு விலைக்கு வாங்கி அவர்களை பல விதமான காரியங்களை பிளாக்மெயில் பண்ணி அதை இச்சித்து எடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ராஜாக்கள் புஸ்தகத்துல விதமாக வாசிக்கும் பொழுது விதமாக ஒரு ராஜா இருந்தால், அந்த ராஜா ஆகாஸ் ராஜா இருந்தால், அவனுடைய வீட்டு பக்கத்துல ஒரு அருமையான திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்துல நிறைய பழங்கள்லாம் பழுத்து அழகாக தொங்குனது பார்த்தான். இவன் ராஜா தானே, போய் அந்த திராட்சை தோட்டத்தில் உள்ள பழத்தை பறிச்சு சாப்பிடலாம், ஒன்றும் கண்டுக்க மாட்டான். ஆனால் அந்த மனிதனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அந்த தோட்டம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த தோட்டத்தை பராமரிச்சும் அழகாக பராமரித்து வைத்திருந்தான். ஆனால் இந்த மனிதனுக்கோ அந்த திராட்சை தோட்டத்து மேல ஒரு ஆசை. என்ன தெரியுமா? இந்த திராட்சை தோட்டம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறது, இதை கீரை கொல்லி ஆக்கிடலாமே, இந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துட்டு கீரை கொல்லி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்து மேல அவன் இச்சித்தபடினாலே இச்சித்து அதனுடைய வேலைக்கு அதனுடைய தோட்டத்துடைய எஜமானத்துல போய் கேட்கிறான், அந்த தோட்டத்தை எனக்கு தான், இதை விட நல்ல தோட்டம் நான் உனக்கு தர்றேன், இந்த தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வீட்டு பக்கத்துல இருக்கிறது, எதை கீரை கொல்லி ஆக்கணும், எனக்கு இது தாப்பா என்று சொல்லி கேட்கும்போது அந்த மனுஷன் சொல்றேன், இது எங்க பிதாக்களுடைய சுதந்திரம், இதை நான் உனக்கு தர மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அப்படி என்ன செய்திருக்கிறது இந்த ராஜா? என்ன செய்திருக்க வேண்டும்? சரி வேண்டாம், நன்றா இருக்குது, அழகா இருக்குது, பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்குது, பக்கத்து அரண்மனை பக்கத்துல இருக்கிறது, ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, அரண்மனை பக்கத்துல இருக்கிற இடத்த வாங்குறது ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, ஆனா கிடைக்கலையா விட்டுறலாம். உடனே போய் அவன் மூஞ்சி தூக்கிட்டு நைட்டு சாப்பிடல. அவன் மனைவி கேட்கிறா, என்ன ஏண்டுதுன்னு கேட்கிறான். விதமாக இந்த பக்கத்து தோட்டத்தை நான் கீரை கொல்லி ஆக்க முடிய கேட்டேன், தரமாட்டான். அவ்வளவுதானே, நீர் இஸ்ரேல் ராஜாயா, நீர் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க, நீங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க, அந்த தோட்டம் நாளைக்கு காலைல நமக்கு கிடைக்கும், நான் அதை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி ஒரு மனைவி யோசேபேல் என்ன செய்தாள் என்றால், விதமாக அந்த தோட்டத்தினுடைய மனிதனுக்கு விரோதமாக பட்டணத்திலே ஆட்களை எழுப்பி தப்பான குற்றச்சாட்டுகளை சாட்டி அந்த மனிதனை கல்லறிந்து கொண்டு போட்டுவிட்டு அந்த இடத்தை எடுத்துக்கொண்டார். இடத்தை எடுத்துக்கொண்ட பொழுது விதமாக எடுத்து கொண்டார். இப்ப இடத்தை எடுத்துக்கொண்ட பிற்பாடு விதமாக சொல்லுகிறார், ராஜாவே அந்த இடம் உம்முடையது. அவன் செத்து போனான். யாரு? அந்த சம்மந்தப்பட்ட ஆளு செத்து போயிட்டான், நீர் போய் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொன்ன பொழுது சரி என்று சொல்லி அந்த இடத்தை எடுப்பதற்காக அவன் போய்கொண்டிருக்கிறான். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசியாகி எலியாவை அனுப்புகிறார். நீ இவ்விதமான காரியங்களை செய்தபடியினாலே கர்த்தர் உன்னுடைய தண்டிப்பார், உன்னை விதமாக அடித்து நொடுக்குவார் என்று சொல்லி சொன்ன பொழுது அவன் விதமாக, என் பகையினை என்னை கண்டுபிடித்தாய் என்று சொல்லிட்டு, ஆமா சொன்னேன், கண்டுபிடித்தேன், நீ இன்னாரை கொண்டதும் அவனுடைய இடத்தை எடுத்துக்கொண்டது இல்லையா, நீ அதை இச்சித்தாயே என்று சொல்ல. அப்போ இச்சை உருவாகின பிற்பாடு இது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. அப்ப இந்த ராஜா அந்த இடத்தை இச்சித்தபடினாலே அந்த தோட்டத்துக்காரன் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை சாட்டி அவனை கொலை செய்தான் என்று சொல்லி பார்க்கும். இப்ப இச்சை என்ன உருவாகுது? இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த மனிதனுக்கு அந்த இடத்தின் மேல் இச்சை, அதனால கற்பந்தரித்து என்ன செஞ்சு அந்த இடத்தினுடைய மனிதனை கொலை செய்ய முடியாத பாவத்தை பிறப்பித்தது, கற்பம் தரித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி இருக்கிறபடி அந்த யோசேப்பு பிற்காலங்களில யெகூ என்கிற ராஜா யோசேப்புகளை அது கீழே தள்ளிவிட்டு தாண்டி போய் அவர் பந்தி விருந்து விட்டு அது அவள் ஒரு ராஜகுமாரி எடுத்து அடக்கம் பண்ண என்று சொல்லும் பொழுது அங்கே அவருடைய கை எலும்பு மாத்திரம்தான் கிடந்தது என்றும், மண்டை தலையில் சில ஓடும், கை எலும்பு மட்டும் தான் கிடந்து, மற்ற எல்லாம் நாய் தின்னுருச்சு என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் பாவத்தை பாவம் மரணத்தை பிறப்பிக்கும், இச்சை விதமான சாபத்தை உருவாக்கும் என்று சொல்லி நவதமாக. இச்சையானது சாபத்தை உருவாக்கும், தலைமுறைக்கும் சாபத்தை உருவாக்கும். அதனால இச்சையான எண்ணங்களை, இச்சையான பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்வதற்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமாக. நம்மிடத்துல பணம் இல்லாது இருக்கலாம், அந்த பணத்துக்காக நான் விதமாக இச்சையான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து அந்த பணத்தை சம்பாதிப்போமானால் பல விதமான வியாதிகள் உருவாகும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
26 27 26 27 வாசிக்கிறோம். ரோமர் 1 26 27 இவ்விதமாக வாசிக்கும் பொழுது விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து கொண்டு வந்தார்கள். அப்படி நடந்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் பலவிதமான இச்சைகளினால் நிறைந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பலவிதமான இச்சைகளினால் நிறைந்திருந்து பற்பல பாவங்களை துணிகரமாய் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எந்த பாவத்தையும் விதமாக துணிகரமாய் செய்தபடினாலே கர்த்தர் அவர்களுக்குள்ள வியாதியை அனுப்பினார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். 26 27 விதமாக அதுக்கு மேலே நான் விதமாக தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இச்சை ரோகத்துக்கு தேவன் ஏன் ஒப்பு கொடுத்தார் என்றால் கீழே உள்ள வசனத்தை நான் சேர்த்து வாசிக்கிறோம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அதனால இச்சை ரோகம் வந்துச்சு. அதனால என்னாச்சு? இச்சை ரோகம் எய்ட்ஸ் வியாதி வந்துச்சு. முறையா கல்யாணம் முடிச்சு அவர்கள் முறையானபடி குடும்பமா இல்லாதபடினாலே ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் விதமாக இன்னைக்கு சட்டமெல்லாம் ஏற்றி உலகத்தில் நிறைய நாடுகள், இந்தியா முதற்கொண்டு நிறைய நாடுகள்ல ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் கல்யாணம் முடிச்சுக்கலான்னு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது போல அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள். அதனால அவர்களுக்குள்ள இச்சை ரோகத்தை கர்த்தர் அனுப்பினார். இச்சை ரோகம் வியாதி, எய்ட்ஸ் வியாதி அனுப்பினார். அது நிமித்தம் அநேக செத்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக. அப்படி என்றால் இந்த இச்சையானது வியாதியை உருவாக்கும், அது சாபக்கேடு உருவாக்கும், சரீரத்துல பலவிதமான பலவீனத்தை உருவாக்கும், சரீரம் கெட்டு விதமாக குறுகி நாசமா போவதற்கு ஏதுவான நிலையை உருவாக்கும். விதமாக சரீரம் கெட்டு போகும் பொழுது குடும்பம் கெட்டு போகும், குடும்பம் கெட்டு போகும்போது அவருடைய வாழ்க்கை தொலைஞ்சு போகும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனால்தான் மனிதர்கள் தேவனாகி கர்த்தர் சொல்கிறார், இச்சையான காரியங்களை இடம் விடாமல் நீங்கள் விலகி இருங்கள், உங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். 7ஆம் அதிகாரம் ரோமர் 7 5 8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ரோமரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5 8 வரைக்கும். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் அதை பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நான் மறித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையா நாம் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் என்னதுன்னு நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்திருந்தேன் அன்றி மற்றபடி அல்ல. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று அறியாதிருப்போம். நியாயப்பிரமாணம் வந்தது, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. அப்ப இச்சையானது அந்த நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நமக்கு தெரியாது. இப்பொழுது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறபடினாலே இச்சிக்கிற தன்மைகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிற பழமையான எழுத்தின்படி அல்ல, நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இப்பொழுது புதுமையான ஆவியின்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். அதனாலே இப்பொழுது நமக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரமாணத்தின்படி இச்சையான காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 13ஆம் அதிகாரம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரோமரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே விதமாக சொல்லுகிறதை பார்த்து வாசிங்க.
13:14. துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து துரு இச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஊழியம் செய்யறாங்க, மற்ற ஊழியக்காரனை பாக்குறாங்க. அந்த ஊழியக்காரன் நல்லா வசதியா இருக்கிறான், கார் வச்சிருக்கிறான், பங்களா வச்சிருக்கிறான், பைக் வச்சிருக்கிறான், அவன் கைக்குள்ள நிறைய ஊழியக்காரங்க வேலை ஆட்கள் இருக்கிறாங்க, நிறைய ஆட்கள் இருக்காங்க, பாக்குறான். பார்த்த உடனே இவனுக்குள்ள ஒரு இச்சை, உடனே போய் முழங்கால் போட்டு, நியாயமான ஆள் இல்லையா, முழங்கால் போட்டுச்சோம், ஆண்டவரே அந்த மனுஷனை ஆசீர்வதிச்சிருக்கு, அதே எனக்கு அது வேணும், நானும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்றவங்களும் உண்டு. இல்லைன்னா என்ன, இந்த மனுஷன் நிறைய வச்சிருக்கானே, எப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளதை அபகரிக்கிற தன்மைகளும் உண்டு. நைசா போறது, அந்த ஆட்களோடு பேசுறது, யாரா நிறைய காணிக்கை கொடுக்குறாங்க, வசதியான ஆட்கள் யாரான்னு பார்த்து அவங்களோட போய் பிரைன் வாஷ் பண்ணி, இந்த சபையில இந்த பாஸ் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி கள்ளப்போதனமான காரியங்கள் உபதேசத்தை கொடுத்து அந்த ஆத்துமாக்களை எப்படியாவது திருடி கொண்டு தன்னுடைய சபையில கொண்டு வைத்து தாங்கள் சுகமா இருப்பதற்கான வழிமுறைகளை செய்கிறதை பார்க்கிறோம். இல்லையென்றால் பிற சபைகளை குறித்து கெடுத்து பிரசங்கம் பண்ணுவதும், பிற சபைகளை குறித்து கெடுத்து பேசுகிறதும், பிற பாஸ்டர்களை குறித்து கெடுத்து பேசுகிறதும் இதுவும் இச்சையான காரியங்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இச்சையான எண்ணங்களை சுபாவங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இச்சையானது பாவம், அது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நேகர் இச்சைக்கிறபடினாலே அவர்களுக்கு வியாதி உருவாகுது. அந்த வியாதி எப்படி வந்தது, என்ன வந்தது சொல்லுவாங்க, இவங்க பலவிதமான இச்சைகளால் எழுப்புண்டு வியாதிப்பட்டு பல விதத்துல சோதிக்கப்பட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனா ஏன் பாஸ்டர் உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வியாதி எல்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சாத்தான் சோதிச்சுட்டான், யோபு சோதிச்சாமலே அது மாதிரி என்னைய சோதிச்சுட்டான் அப்படின்னு உதாரணத்துக்கு யோபு சொல்லுவாங்க. யோபுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. யோபு எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் என்று அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது தெரியும். விதமாக அநேக வேத ஆகமத்தில் இவர்கள் தங்களுக்கு தேவையான ஆதாரங்களை எடுத்து தங்களுக்கு சாதகமாக சாட்சி கூறுகிறதை பார்க்கிறோம். அப்படி அல்ல, விதமாக இவர்கள் இச்சிக்கிறபடினாலே, பலவிதமான இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறபடினாலே விதமாக நிறைய நிறைய நேரங்களில அரஸ்டாகி உள்ள போகிறது காரணத்துக்கும் விதமாக இச்சை ஒரு காரணமாக இருக்கிறது. இச்சையானது அது மேலும் 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 பாவத்தை பிறப்பிக்கவும் கற்பந்தரிக்கவும் அது மரணத்தை உருவாக்கும், தண்டனைகள் உருவாக்குறது நாம் விதமாக பார்க்கிறோம். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நாம் பழைய எழுத்தின்படி அல்ல, புதுமையான காரியங்களின்படி இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படினால் கர்த்தராகிய இயேசுவை தரித்து கொண்டு இயேசுவை போல வாழ வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே பரிசுத்த பவுல் இவ்விதமாக தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறது விதமாக பாருங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தீமோத்தேயுக்கு அவர் விதமாக ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். வாசி எடுத்து வாசி. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்வதுடனே சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதுடனே சேர்ந்து என்ன செய்யணுமா, நீதியையும் சுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்வதை பாருங்க. அதனால்தான் அன்றையும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி என்று சொல்லி பார்க்கிறோம். பாலியத்துக்குரிய இச்சை, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். யோசேப்பு அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி ஓடினபடினாலே கர்த்தர் ஒரு பெரிய பிரதம மந்திரியாக மாற்றினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்மை அப்படி காத்து கொள்ள வேண்டும். அப்படி காத்து கொள்ளும் போதுதான் மேன்மையான ஆசீர்வாதத்தை
கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறோம். இங்கே நவிதமாக அங்கே ஒரு யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு சிறு கூட்டமானது இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடித்து சில மனிதர்களை கொண்டு போட்டார்கள். கொண்டு போட்டு விதமாக யோசுவா தரையில ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முழங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, இந்த சின்ன கூட்டம் எங்களை கொண்டு போட்டு எங்களை தோற்கடிச்சிருச்சு, எங்களுக்கு பெரிய அவமானமா இருக்குது, இப்போ உங்க நாமத்தை தூசிப்பார்களே, எங்களை கொண்டு போடுவார்களே என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் அழுது புலம்பி முறையிட்டு கொண்டிருந்த யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், விதமாக ஜனங்களுக்குள் பாவம் உண்டாயிருக்கிறது, விதமாக இச்சையான காரியங்களை செய்திருக்கிறபடினாலே அந்த இச்சையானது இப்பொழுது உங்களுக்கு தோல்வியை உருவாக்கி இருக்கிறது. அதனாலதான் விதமான தோல்வி உருவாகினது காரணம் ஒரு மனிதன் பாவம் செய்திருக்கிற அந்த மனுஷன் போல கண்டுபிடி என்று கர்த்தர் சொன்னார். அப்படி விதமாக கர்த்தர் சொன்னபடியே கோத்திரமா வரவழைத்த போது யூதா கோத்திரம் குறிக்கப்பட்டது. யூதா கோத்திரம் குடும்பமாக வரவழைத்த போது ஆகானுடைய குடும்பம் குறிக்கப்பட்டது. ஆகானுடைய குடும்பத்தை தனித்தனியா வரவழைத்த போது ஆகான் குறிக்கப்பட்டான். ஆகான் இடத்திலே யோசுவா கேட்கிறார், என்ன செய்தாய், ஏன் இப்படி உருவானது, காரணம் என்ன? கருத்து சொல்லுகிறாரு, என்ன செய்தார் என்று சொன்ன பொழுது அந்த மனிதன் இவ்விதமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறான். வாசிங்க 21வது வசனம், 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். கொள்ளையில நேர்த்தியான, அதாவது எரிகோ பட்டணத்தை என்ன செய்யணும், அக்னியால் சுட்டரிக்க வேண்டும், அதுல இருந்து ஒரு பொருளை எடுக்கக்கூடாது என்று சொல்லி வைத்திருந்தார். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அது சபிக்கப்பட்டது, அதனுடைய பொண்ணும் வெள்ளியும் ஆண்டவருக்கு பரிசுத்தமானது, மற்ற எந்த பொருளையும் எடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இவர்கள் இந்த மனிதர் என்ன செய்தார் என்றால், கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு வெள்ளி பாத்திரத்தையும் தான் கண்டு அதை பார்த்த உடனே இவனுக்கு என்னாச்சா, இச்சித்து இதை எடுத்துக்கிட்டா என்ன, யாரும் பார்க்க போறாங்க? சண்டை மும்முரமா நடந்துகிட்டு இருக்குது. அவன் இடத்தபடி எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இவர் பாக்குறாரு, 300 வெள்ளி காசு, பாபிலோன் ஒரு பாத்திரம், எல்லாத்தையும் பாக்குற சால்வெல்லாம் பாக்குறாரு, அழகா இருக்குது, ரொம்ப அழகா இருக்கிறது. கண்டு ஈச்சித்து அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்தான்னா, எடுத்து பூமிக்குள்ள, கூடாரத்துக்குள்ள பூமிக்குள்ள புதைத்து வைத்தான். விதமாக அவன் இச்சித்தபடினாலே, அதை கண்டு இச்சித்து அதை எடுத்து புதைத்து வைத்தபடினாலே, அவன் புதைத்து வைத்தாலும் பாவம் பாவமே. அந்த இச்சையானது அந்த முழு சேனைகளுக்கும் பெரிய ஒரு தோல்வியை கொடுத்தது. இன்னைக்கு சில குடும்பங்கள்ல பல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உருவாகும். அதுல ஒருத்தன் தான் காரணமா இருப்பான். அந்த பிரச்சனை, அந்த குடும்பத்துல எவனாவது ஒருத்தன் காரணமா இருப்பான். அவன் தன்னுடைய இச்சையான காரியங்களை விட்டு விடாம பலவிதமான காரியங்களை செய்கிறபடினா அந்த குடும்பம் முழுவதும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கும். அவனும் சேர்ந்து இது எப்படி நடந்துச்சு, அவன் செய்யறத காரியத்தை மறைச்சு, இது எப்படி நடந்துச்சு, இது என்ன நடந்துச்சு, ஏன் நமக்கு இவ்வளவு சோதனை அப்படின்னு சொல்லி ஆளோட ஆளா பேசிக்கிட்டு இருப்பான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் படுதோல்வி அடைந்தார்கள். யோசுவாக்கு மிகுந்த வருத்தம். ஆண்டோடத்துல கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இவ்விதமான பாவம் உருவாகிறது. ஆகானை கண்டுபிடித்த பொழுது ஆகான் சொன்னால், நான் விதமான பொண்ணுகளையும் வெள்ளிகளையும் பாத்திரங்களையும் சால்வைகளையும் கண்ட பொழுது அவைகளை இச்சித்து, அதை கண்டு அவை இச்சித்து எடுத்துக்கொண்டேன், எடுத்தின் கூடாரத்துக்கு மத்தியில அடியில புதைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். போய் எடுத்த பொழுது எல்லாம் உள்ள இருந்தது. அதை குறிப்பாடு அது கற்பம் தரித்து வெளிப்பட்டது. இப்பொழுது அந்த ஆகானுக்கு என்ன ஆச்சு, மரணத்தை பிறப்பித்தது என்று சொல்லி பார்ப்போம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக. அப்படி என்றால் இச்சையானது அது எவ்வளவு பெரிய தீங்குகளை, தோல்விகளை உருவாக்குகிறது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 78வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 78:18 வாசிக்கும் பொழுது, இங்கே சங்கீதக்காரர் விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் எழுதி கொண்டு வரும் பொழுது, பாடிக்கொண்டு வரும் பொழுது அவர் இவ்விதமாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 78:18.
ம் திரும்ப வாசிமா. இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு தேவனை பரீட்சை பார்த்தார்கள். நீங்க என்ன சொல்லியிருக்கிறது? தங்கள் இருதயத்திலே விதமான காரியங்கள், தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இச்சை உருவாகும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா தேவனை பரீட்சிக்கிற தன்மை உருவாக்குறதை பார்க்கிறோம். பிசாசும் அவனுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசுநாதரிடத்திலேயே கடந்து வந்து இயேசுநாதரை பரீட்சித்தான். கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொன்னான். மலையிலிருந்து அதாவது உப்பரிக தேவாலயத்தில் உப்பரிகளில் தாழ புதியும் என்று சொன்னான். உலகத்தினுடைய சகல ராஜ்யம் எனக்கு என்னை சாஸ்திரம் விழுந்து பணிந்து கொள்ளும் என்று சொன்னான். எப்படியாவது ஆண்டவரை தனக்கு கீழே கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவனுடைய இச்சை, அவன் இச்சித்தபடினாலே அவர் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தான். பரலோகத்துல ஏராளமான தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் இந்த இச்சை பாவத்துக்கு இடம் கொடாது அப்படின்னா இன்று வரைக்கும் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமான தூதர்களா இருக்கிறார்கள். இந்த ஒருவன் மாத்திரம் இச்சை பாவத்துக்கு இடம் கொடுத்த அப்படின்னா இச்சை அவனுடைய ஸ்தானத்தை பறித்து விட்டது. எசேயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலேயும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கும் பொழுது அவனை குறித்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாயே என்று சொல்ல, அதிகாலை விடிவெளியாக அதிகாலை மகனாய் விடிவெளியே என்று சொல்லி எசையா சொல்லுகிறார். அங்கே எசேக்கியேல் பலவிதமான ரத்தனங்களும் கல்லுகளும் மூடிக்கொண்டிருந்தது, உன் மேல வாத்தியங்கள் ஒன்று பற்றி கொண்டிருந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இது தள்ளுண்டு போனாயே, காரணம் அவனுக்குள் ஒரு இச்சை. அவன் தேவதூதனாகத்தான் இருந்தான், ஆனால் அவனுக்குள் ஒரு இச்சை உண்டானது. என்ன இச்சை தெரியுமா? பதவி இச்சை. பதவிங்கிற இச்சை உருவாகி தான், அதாவது எல்லாரும் தேவனை வணங்குகிறார்களே, நமஸ்கரிக்கிறார்களே, தேவனுக்கு அடங்கி இருக்கிறார்களே, அதனால நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சி கிடைக்காதா? அப்படி என்றால் நான் வடவர்களை தேவனுடைய ஆலயத்துக்கு மேலாக போய் நான் உட்கார்ந்து எல்லா தூதர்களையும் நான் விதமாக எஜமானா இருப்பேன், நான் ஆண்டவராயிருப்பேன் என்று சொல்ல ஒரு பதவி இச்சை அவனுக்குள் உருவானபடின இச்சையானது, அவனுக்கு இச்சையான எண்ணம் உருவானபடினாலே கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தை விட்டு தள்ளி போட்டார். அப்ப பாருங்க, பிசாசு எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருந்தா தெரியுமா? இச்சை பாவம் அவனுடைய ஸ்தானத்தை தள்ளி போட்டது. அப்படி என்றால் இச்சை நமக்குள்ளும் கடந்து வந்தால் நம்முடைய ஸ்தானத்தை தள்ளுவது மாத்திரமல்ல, அவமானப்படுத்தி விடும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய அதாவது தேவனை சார்ந்து இருக்காமல் அவருடைய மனசு மாம்சம் விரும்பினபடி அதை சாப்பிட வேண்டும் இதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி மோசைக்கு ஆர்வமா முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து பலவிதமான காரியங்களும் இச்சை உள்ளவர்களா இருந்தபடினாலே கர்த்தரை பரீட்சை பார்க்க முடியாத நிலை உருவானது. பரீட்சைத்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். அது 78வது சங்கீதத்துல 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் என்ன செய்யணும்? இச்சையை வெறுக்கவில்லை. அவர்கள் போஜனுடைய வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களை கொளுத்தவர்களை சங்கரித்தது, விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. நிறைய இழப்பு உருவானது. அவர்கள் தங்கள் இச்சைகளை விட்டு, அப்போ இச்சையை விட்டு விடுவோமானால் நாம் தேவ இரக்கங்களை பெற்றுக்கொள்வோம். இச்சையான காரியங்களை விட்டு விடுவாதிருப்பார்களானால் அநேக நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளும் உருவாகி கொண்டே இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதை பார்க்க 106வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறார். வாசிங்க. 106:14. வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சை உள்ளவர்களாகி
அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்படி பரீட்சை பார்த்த நிமித்தம் அவர்களுக்குள்ளே பல இழப்புகள் உருவானது என்று சொல்லி பாருங்கள். அதனால் பிரியமானவர்களே, கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் புத்தகத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் ரட்சித்தது போல நாமும் நிச்சயாதிருப்போமாக. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தது போல நாமும் தேவனை பரீட்சை பாராதிருப்போமாக என்றெல்லாம் சொல்லப்படுகிறதை நாமதமாக பார்க்கிறோம். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்தில் மிகவும் கவனமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்வதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அவர்கள் செய்து போல நாம் செய்யாதபடி நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் வனாந்தரத்திலே விதமான காரியங்களை செய்தபடினாலே இச்சித்து அவர்கள் அழிந்து போனார்கள். அவர்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பரீட்சித்தார்கள், பலவிதமான காரியங்களை செய்தார்கள். அது நிமித்தம் அவர்களுக்கு அழிவுகளும் பிரச்சனைகளும் சேதங்களும் சோதனைகளும் பல காரியங்களும் உருவானது. அதனால அதை போல நாமும் செய்யாதிருப்போமாக. நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இச்சியாதிருப்பாய் என்றால் பிறைக்குரிய எதையும் எச்சிக்கூடாது. எந்த பொருள் அழகை குறித்து நான் ரசிக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் அதை இச்சிக்கிறதுலதான் தப்பு. இச்சி போமானால் பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் அது என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் இடைபடுகிறார். இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினாலே நாம் இச்சைக்கு இடம் கூடாதபடி நம்முடைய அவயங்களை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் பரிசுத்தத்துக்கு இடம் கொடுத்து பரிசுத்தமேல் பரிசுத்தம் அடைந்து பரலோகத்துக்கு ஆயத்து போடுவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தைகள் மனது கொண்டு ஒருவர் கர்த்தரை ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணலாம்.